வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே சுவையான அண்ட் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோழி வறுவல் வந்து செய்கிறதுக்கு ஒரு 10 to 20 minutes தான் ஆகும். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, பட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட இல்லை சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 5லேருந்து 6 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே வந்து நான் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்க போகிறேன். காஷ்மீர் சில்லி வந்து ஜஸ்ட்டு கலருக்காண்டி தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நான் 2 ஏலக்காய் 2 துண்டளவு பட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வாசனை வர வரை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே 1/2 kg சிக்கனுக்கு தான். இப்போ அதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சதுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். தண்ணீர்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கோழி கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. போனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸுக்கு நம்ம வந்து இதை வேக விட்டுறலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளே நல்லாவே இறங்கும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம 5 மினிட்ஸ்க்கு இதை வச்சுருவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இது கூட கடைசியாக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளேவருக்காண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட இல்லை தயிர் சாதத்துக்கு கூட ரச சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.